என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி அழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. மதிவளரு சடை முடி மன்றுளாரை முன் துதிசெய்யும் நாயன்மார் தூய சொன்மலரு புதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் தவமுனிவர் சிவஞான முனிவருடைய அருட்பெரும் காப்பியம் காஞ்சி புராணம். அதன் திருநாட்டு படலம். திருநாட்டு படத்துல நானிலத்தில் ஐந்திணை ஒழுக்கத்தை நமக்கு ஆசிரியர் விளக்கி கூறுகின்றார். அதுல மருத நிலத்திற்கு வந்திருக்கின்றோம். மருதம் தான் முக்கியமானது. அதுல மருத நிலத்தினுடைய சிறப்பினை பொதுவாக சொல்லி 69வது பாடல் வரையும் அந்த ஆற்றுக்கால் சிறப்பு. பாலாற்றிலே வெள்ளம் ஏற்பட்டு வாய்க்கால்கள் வழியாக அது வயல்கள் தோறும் வந்து நிரம்புகின்ற சிறப்பு, அந்த சிறப்பினை சொன்னார். இப்பொழுது அந்த நீரெல்லாம் வயல்களிலே தங்கியோ அல்லது வயல்களுக்கு வெளியிலே சென்று வடிந்தோ வீணாகி விடாமல் அவற்றை தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்வதற்காக உழவர்கள் தேக்குதலை செய்கின்றார்கள் என்பதை சொல்வதற்கு என்ன சொன்னார்னா, ஐம்பொறிகளும் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுவன உயிருக்கு உதவுவதற்காக படைக்கப்பட்டன. ஆனால் அவற்றை ஒருவன் அடக்கி ஆள வேண்டும். அவ்வாறு அடக்கி ஆள்பவன் குறிவழி அந்த ஐம்புலன்களை செலுத்தி பஞ்ச ஞானேந்திரியங்களினாலும் சிவபோகத்தையே நுகர்வதை ஒத்து, ஞானியர் நுகர்வதை ஒத்து இந்த உழவர்கள் செய்கின்றார்கள் என்று ஒரு சிறப்பான உவமையை சொன்னார். தொடர்ந்து உழவு எவ்வாறு நடக்கின்றது என்ற சிறப்பினை சொல்ல போகின்றார். 70வது பாடல் முதல். உழுதற் சிறப்பு. பழியில் நீங்கி நன்கு ஈட்டிய பசும் பொருள் சிறிதும் கழிபடாது நல்வழிப்பயன் படுவது கடுப்ப கொழிதிரை சுவைப்பாலியின் குளிர் புனல் முழுதும் வழுவுறாது கால் வழி சென்று வளவயல் நிறைக்கும். அறவழியிலே ஒருவன் பொருள் ஈட்டினான் என்று சொன்னால் அந்த பொருள் அவன் அழும்படியாக அவனை விட்டு நீங்காது. அவன் ஈட்டிய ஒவ்வொரு பைசாவும் அவனுக்கு பயன்படும், அறவழியில் ஈட்டியிருந்தால் என்ற உலகியல் நியாயம். கடுப்பை என்றால் போல, அதனை உணர்த்துவதை போல நல்ல சுவையான நீர் வழப்பமான அலைகளினாலே திரட்டப்படுகின்ற பாலாற்றினுடைய குளிர்ந்த புனல், அது முழுவதும் ஒரு துளி கூட வீணாகாமல் வயக்கால்கள் வழியா சென்று, ஆற்றுக்கால்கள் வழியா சென்று வளத்தை தரப்போகின்ற வயல்களிலே சென்று தங்கும் என்று சொன்னார். பழியில் நீங்கி நன்கு ஈட்டிய என்று சொன்னார். பழிக்கப்படுவதை பழி என்று சொன்னார். ஆகவே பாவச் செயல்களில் ஈடுபடாமல் பொருளானது ஈட்டப்பட வேண்டும். நன்கு என்றால் நல்ல முறையிலே, நன்கால் அறநெறியால் ஈட்டப்பட்ட பொருள். அந்த பொருள் என்ன செய்யும் என்று வள்ளுவர் கூறும் பொழுது, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து
தீதின்றி வந்த பொருள். அப்ப எப்படி ஈட்டலாம் என்பதை அறிந்து பிறரை வாட்டாது, குற்றம் விளையாது, பாவம் விளையாது ஈட்டப்படுகின்ற பொருள் என்பது அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். அறம் இன்பம் என்ற இரண்டும் பொருளுக்கு முன்னும் பின்னும் வைக்கப்படுகின்ற புருஷார்த்தங்கள். அந்த இரண்டிற்கும் இடையிலே வைக்கப்படுகின்ற பொருள் என்பது மறுமை பயனை தரக்கூடிய அறத்தையும் தரும், இம்மை பயனை தரக்கூடிய இன்பத்தையும் தரும் என்பது இந்த பொருளினுடைய சிறப்பு. இது திருக்கோவையாரிலேயே சொல்லப்பட்டது. அப்ப முனிவரும் மன்னரும் முன்னுவ இந்த பொன்னால் முடியும் என்று திருக்கோவையாரிலே நம்முடைய குருநாதர்களாலே சொல்லப்பட்டது. சரி, பணத்தினால எல்லாம் முடியுங்கிறதுனால எப்படி வேணா பணத்தை சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டா, எப்படி வேணா சம்பாதிக்கலாம். சம்பாதிச்ச பணம் நம்மை விட்டு நீங்கி நம்மை அழச் செய்யும். ஏன்னா பிறர் அழுமண்ணம் தானே அதை நாம் ஈட்டி இருக்கின்றோம். அது கண்ணா பின்னா என்று நட்டமாகி நம்மை அழச் செய்வது அல்லாமல் நம்மை நரகத்திலும் செலுத்தும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்று சொன்னார். அதுபோல களத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் களத்துள் நீர் பெய்திரியற்று. சலம் என்றால் வஞ்சனை. பிறரை ஏமாற்றி சம்பாதித்து சேர்த்து வைக்கின்ற பொருள் என்பது சுடப்படாத பச்சை மண்ணால் செய்த ஒரு மண்குடத்திலே நீரினை சேமித்து வைத்ததை போல அது விரைவிலே ட்ரெயின் ஆயிடும், அதை போல காணாமல் போய்விடும் என்று சொல்கின்றார். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் உள்ளார் பொருள விடல். ஒருவர் பொருளை ஈட்டும் பொழுது கூட அன்பிற்கும் அருளிற்கும் எந்த குந்தகும் இல்லாமல் அருளோடும் அன்போடுமே பொருளினை ஈட்ட வேண்டும். அவ்வாறு வராத பொருளுடைய ஆக்கம் என்பது தீயோர்களை நம்மோடு பழகச் செய்து அந்த பொருளானது தானும் தீர்ந்து போகும் என்றெல்லாம் பல விதமாகவும் பொருளை நல்ல முறையில் தான் ஈட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அவ்வாறு ஈட்டப்பட்ட பொருளானது ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகாம ஈட்டியவனுக்கு பயன்படும். அதை போல பாலாற்றினுடைய நீர் ஒரு துளியும் வீணாகாது இந்த உழவர்களுக்கு பயன்படுகின்றது என்று 70வது பாடலிலே சொன்னார். கண்ணகன் புவி முழுதுமாம் கடுங்கொலை அவுணன் அண்ணல் மார்பகம் பிளப்பவர் போல் அவிர்மணியின் வண்ணவன்கடா நிறை நிறை ஆத்து யாத்து வன்படையால் பண்ணை தோறும் நின்று உழுனர் கம்பலைகளே எங்கும். வயலிலே வித்திடுவதற்கு முன்பாக அந்த வெயிலினாலே காய்ந்து போயிருக்கின்ற விளைநிலம், அந்த உழு வயல், அதனை நன்றாக உழ வேண்டும். உழும் பொழுது அந்த மேழி கலப்பையினாலே அதை நன்றாக கிழித்து அந்த கலப்பையினை இழுத்து செல்கின்ற எருமை கடாக்களை நன்றாக பயன்படுத்தி, பூமி என்பது ஒரு அசுரன், ஒரு அசுரன் பூமிக்குள்ளே மறைந்திருக்கின்றான் என்பதை போலவும் அவன் பூமிக்குள்ளே இருந்தால் உலகம் வாடும் என்பதனால அவனுடைய நெஞ்சினை கிழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த கடுமை தோன்றுகின்ற உழவு தொழிலை அதை செய்யறாங்க. அப்ப எந்த அசுரன் கிடைக்கிறான் அப்படின்னு கேட்டா, கடுங்கொலை அவுணன். உயிர்களை பசியினாலே உணவின்மையினாலே கொன்று போடுகின்ற ஒரு அரக்கன், அதாவது பசி என்ற அரக்கன் அவன் எங்கு ஒழிந்து கொண்டிருக்கின்றான் என்று கேட்டா இந்த பூமிக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மார்பகமோ அண்ணல் மார்பகம். அண்ணல் என்ற சொல்லுக்கு பெருமை என்பது பொருள், அதாவது எல்லையில்லாத இருக்கின்ற ஒரு பெருமை கொண்டது. பசி என்பது படைக்கப்பட்ட உலகம் முழுவதும் எல்லா உயிரிடத்தும் காணப்படுகின்றது. அந்த பசி என்ற கொடுமை கொண்டவன், அந்த அரக்கனுக்கே பசியின் பேரு, அவருடைய மார்பினை பிளக்க வேண்டும் என்றால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியினை பிளக்க வேண்டும் என்பதை போல பல நிறங்கள் கொண்ட அந்த எருமை கடாக்களை எல்லாம் வரிசை வரிசையாக யுகத்தடியிலே பூட்டி வலிமை மிகுந்த உழுபடையாகின்ற கலப்பை மேழி என்று சொல்லப்படும் அதனுடைய முள்ளு, அதனாலே அந்த நிலத்தினை கிழித்து உழவர்கள் உழுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஓசையிட்டுக் கொண்டே அவர்களுடைய கம்பலை கூக்குரல்கள் அங்கு மிகுந்து காணப்படும் என்று சொன்னார். அப்படியாகத்தானே அந்த பூமியினுடைய மார்பகமானது பிளக்கப்பட்ட பொழுது என்ன தோன்றுகின்றது அப்படின்னு கேட்டா, கீழே இருக்கின்ற பொன் தோன்றுகின்றது என்று சொன்னார். பூமியினுடைய பொன்னிறமான நிறமானது
அப்பொழுது நன்றாக உழப்பட்ட பூமியினுடைய பொன்னிறம் கீழே தோன்றுகின்றது என்று சொன்னார். அடுத்த பாடல். மறுவு சார்ந்தொரும் வெறுவி முன் குதித்தெழுவாளை இரு மறுப்பிடை உதைந்து எழும் எருமையை தடுக்கும் பருவரார்குலம் ஒய்யென பாய்ந்தெழுந்தலைக்கும் குருவவார்புறத்து உதைந்து வல்விரைந்தழ உந்தும். இந்த எரும கடக்கள்லாம் நிலத்தை உழுது கொண்டிருக்கின்றன இல்லையா, அதற்கு முகத்தில் பாய்வதும் வாழை மீன், பின்பக்கம் வாளில் பாய்வன வரால் மீன். இந்த இரண்டு மீன்களினாலே இந்த எருமைக்கு சில இடர்பாடுகள் உண்டாகும். சால் என்று சொன்னால் இந்த கலப்பையினுடைய முள், அது கிழித்து உண்டாக்கிய உழுபடை பிளந்து சென்று உண்டாக்கிய கீற்று, சிறு சாலை போல் அமைந்திருக்கின்ற அமைப்பு உழுத சால் என்று கூறுவார்கள். உழுத சாலிலேயே உழுது கொண்டிருக்க கூடாது, அடுத்து உழப்படாத இடத்திலே அந்த கலப்பையை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாமல் உழுத சாலிலேயே உழுவது என்பது பயன் தராது. அதனை ஒரு ஊமையாக்கி கூறுவார் அப்பர் பெருமான். உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இது என் படுகின்றது என்று கூறுவார். ஆகவே சால் என்பது படைச்சால் என்று சொல்லப்படும். உழுபடையாகின்ற கலப்பை பிளந்து உண்டாக்கிய நிலத்திலே இருக்கின்ற கீற்று, அந்த கீற்றிலே கலப்பை சென்று கொண்டிருக்கின்றது. உழுத சாலிலே உழுவது எருமைக்கு எளிது. அவ்வாறு அது செல்லும் பொழுது அந்த படைச்சாலில எல்லாம் உள்ளே தங்கிக் கொண்டிருக்கின்ற வாழை மீன்கள் இந்த கலப்பை தங்களை இடையூறு செய்கின்ற காரணத்தினாலே டிஸ்டர்ப் ஆகி குதித்து அது இந்த உழுகின்ற எருமை கடாக்களுடைய இரண்டு கொம்புகளிலே வந்து தாக்கும். நீங்கள் தொடர்ந்து உழ வேண்டாம், எங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்வதை போல, தடுப்பதை போல வந்து முகத்திலே வந்து தாக்கும். அப்புறம் தகட்டு வரால் என்று சொல்லப்படுகின்ற வரால் மீன், அது வெள்ளி போல மின்னும் தட்டையாக இருக்கும், பருத்தும் இருக்கும். இந்த வயலிலே காணப்படுகின்ற அந்த மீன்கள் அவை ஒய்யாரமாக பின்பக்கமாக பாய்ந்து இந்த எருமைகளை முன்னேறி செல்லுங்கள், நன்றாக உழுங்கள் என்று உந்துவதை போல காணப்படும். இப்ப முகத்திலே பாய்கின்ற வாழை மீன்கள் உழுதது போதும் என்று தடுப்பதை போல காணப்படும். வால்பக்கத்திலே பாய்கின்ற வரால் மீன்கள் தொடர்ந்து முன்னேறி உழுங்கள் என்று ஊக்கப்படுத்துவதை போல காணப்படும் என்று சொன்னார். இதெல்லாம் தற்குறிப்பேற்றம். அதாவது இந்த இயற்கையை கண்டு கவிஞர் தன்னுடைய குறிப்பினை அதன் மேல் ஏற்றுவது என்று பார்க்கின்றோம். பூண்டவன் கொடுந்தானவன் ஆக்கை போழ்ந்திடலும் காண்டகும் புவி தன்னிறங் காட்டியதென்ன கிண்ட சால்தொரும் கேழ்கிளர் தமரியம் கிடந்து பாண்ட பேரொளி வயங்கி நீள் கடையிருள் மாயும். இந்த பூமியினுடைய மேற்பரப்பிற்கு சற்று கீழே ஒளிந்து கொண்டிருக்கின்ற தானவன் என்றால் அசுரன், அவுணன் என்றால் அசுரன். அந்த அரக்கன் அவனுடைய நெஞ்சத்தினை பிளந்து அவனை கொன்று போட்ட பிறகு அவன் இறந்து போய்விட்டான் என்பதனால, அதாவது இனி பசி இல்லை, உழுத நிலத்திலே நன்றாக பயிர் விளையும், அதனால் பசி நீங்கும் என்பது பொருள். அந்த அரக்கனை வென்றாகி விட்டது. இப்பொழுது அவன் மறைத்து வைத்திருக்கின்ற பொன்னானது இப்பொழுது வெளிப்படுகின்றது. என்ன பொன் வெளிப்படுகின்றது அப்படின்னு கேட்டா, உழப்பட்ட நிலத்தினுடைய நிறம் பொன்மயமாக காணப்படும். என்றைக்குமே அந்த பொன்னிறமானது காணப்படுகின்றது. ஆகவே அந்த பொன்னிறத்தை காணும் வரையிலும் இந்த எருமை கிடாவினை கொண்டு உழவர்கள் உழுவார்கள் என்பது பொருள். அப்பொழுது கிழிக்கப்பட்ட படைச்சால்தோறும் ஒளி வீசுகின்ற பொன்னானது கிடந்து அதனுடைய பெரிய ஒளியானது இதுவரையிலும் அந்த நிலத்தினை மூடியிருந்த மேற்பரப்பில் இருந்த இருளினை மாய்க்கும், கரிய இருளினை மாய்க்கும் என்று சொன்னார். ஆகவே உழுதாகிவிட்டது, செம்மையாக உழுதாகிவிட்டது. அந்த பூமியினுடைய உள்பரப்பு பொன்னிறமாக தோன்றிவிட்டது. இப்பொழுது நாற்று விட வேண்டும். அந்த நாற்று விடுதல் சிறப்பினை கூறுகின்றார். அப்ப முளைத்த நெல்லினை நாற்று விடுதல் என்பது அடுத்த செயல். வேறு செய்து பின் பொறுத்துறும் வினைவல அமைச்சில் கூறு செய்த தன் சேரலாம் குழப்பி ஒன்றாக்கி சாறு செய்து வாசவற்றுழுது உறும் இடர் தவிர்த்து
நாறு செய்கன வெண்முளை வித்துவர் நாளால். வெண்முளை என்றால் அந்த முளைத்த நெற்பயிர், சற்றே முளைவிட்ட அந்த நெற்பயிர், அதனை நீங்கள் நாறு செய்க, நாராக வளர்க என்று சொல்லி இந்த உழுத நிலத்திலே அதனை வித்திடுவார்கள். அப்படி பரப்பி வித்திடுவார்கள். அப்படி வித்திடும் பொழுதுக்கு முன்னப்ப என்ன பண்ணுவாங்க, படைச்சால் தோறும் உழப்பட்ட வயலிலே பாய்ந்த நீரினாலே பூமியானது நுண்துகளாகி அது குழம்பி சேராகி இருக்கும். அந்த சேர் என்னாகும், படைச்சால் தோறும் தோன்றிய சேற்றினை முதலிலே கூட்டுவார்கள், ஒன்றாக்குவார்கள். பிறகு என்ன பண்ணுவார்கள், அந்த சேற்றினை மீண்டும் விலக்குவார்கள். விலக்கின உடனே சேறு கீழே படிந்து நீர் மேலே தெளிந்து விடும். இவ்வாறு அதை திம்சு பண்ற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணின பிறகு வெண்முளையினை நாறு செய்க, நாறு விடுக என்று விண்ணப்பித்துக் கொண்டு வித்திடுவதற்கு முன்பாக அந்த மருதநில தலைவராகின்ற, உழுதல் தொழிலுக்கு உரிய தெய்வமாகின்ற, இந்த திணைக்குரிய தெய்வமாகின்ற வாசவன் என்றால் இந்திரன், இந்திரனை வழிபட்டு நல்ல நாளிலே இவ்வாறு நாறு செய்க என்று வெண்முளையை வித்திடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது படைச்சால் தோறும் தோன்றிய அந்த சேரானது ஒன்றாகி பிறகு மீண்டும் அந்தந்த படைச்சாலையிலே சென்று அடங்கும். இது எப்படி அப்படின்னு இதற்கு ஒரு ஊமை சொன்னார். வள்ளுவநாயனார் மக்களை, அரசனை சுற்றி எவ்வாறு பிரித்து சேர்க்க வேண்டும், ஒரு அமைச்சர் என்ன பண்ணணும், அரசனிடத்திலே யார் பழக வேண்டும், எந்த நேரத்திலே பழக வேண்டும், அவர்கள் எந்த நேரத்திலே அரசரோடு பழகக்கூடாது என்பதெல்லாம் அமைச்சர்கள் தான் முடிவு செய்வார்களாம். அந்த அமைச்சருக்குரிய பணி என்னன்னு கேட்டா, பிரித்தலும் பேணி குழலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. ஒரு சிலரை ஒரு நேரத்திலே பிரித்து விடுவார்கள், வேறு சிலரை இவர்கள் பிரிந்த நேரத்திலே பேணிக் கொள்வார்கள். அதாவது கேபினெட்ல இருந்து எடுத்துட்டு கேபினெட்ல சேர்க்கிற மாதிரி, சைன்யத்திலிருந்து எடுத்துட்டு சைன்யத்துல சேர்க்கிற மாதிரி, ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு ஆபீஸ்ல சேர்க்கிற மாதிரி, கலெக்டர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் தொலைதூரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி தொலைதூரத்தில் இருப்பவர்களை அருகிலே அழைத்துக் கொள்வதை போல இவ்வாறு திட்டமிடுவதெல்லாம் அமைச்சன் தொழில். பிறகு முன்பு பிரிக்கப்பட்டவரையும் தேவைப்பட்ட நேரத்திலே அருகிலே சேர்த்துக் கொள்வார்கள். ஆகவே ஒருவரை பிரித்தல் என்பது அவர்கள் மீது இருக்கின்ற பகை காரணமாக இல்லை, இந்த நேரத்திலே இவர்களை பிரிக்க வேண்டும் என்பது ஒரு திட்டமிடுதல். அதை போல படைச்சால் தோறும் உழப்பட்ட காரணத்தினாலே ஒன்றாகி குழம்பிய சேரு மீண்டும் அந்த படைச்சாலையிலே சென்று பிரிந்து தங்கும். அதற்கு எதிர்முக ஊமையாக இந்த சேரானது ஒன்றாகி இருந்து பிரிந்து சென்று தங்குவதற்கு எதிர்முக ஊமையாக மக்களை பிரித்து பின் ஒன்றாக்குகின்ற அமைச்சனை ஊமையாக ஆக்கி இங்கு கூறுகின்றார் நம்முடைய ஆசிரியர். அடுத்தது இந்த இதுவரையும் படிச்ச பாடல்கள் எல்லாம் நமக்கு அந்த மருத நிலத்துக்கு உரிய கருப்பொருள்கள்லாம் வந்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இப்பொழுது வாசவன் என்ற தெய்வம், அது தெய்வ கருப்பொருள் என்று சொல்லப்படும், அது வந்தது. மக்கட்பொருள் ஏற்கனவே வந்திருக்கு, களமர் என்று சொல்லப்பட்ட உழவர்கள் மக்கட்கருப்பொருள். சரி, இவ்வாறு நாறு செய்க என்று விதைவித்திய பிறகு அந்த முளைநலானது முளைக்கின்றது நன்றாக. அது ஒரு அளவிற்கு உயரத்திற்கு வந்தா நாறு அல்லது நாற்று என்று சொல்லப்படும். அதனை மாற்றி நட வேண்டும், அதான் நாற்றினை மாற்றி நடுதல் என்று சொல்வார்கள். இப்பொழுது அது முளைத்து சிறிதே உயரமாக வளர்கின்றது அல்லவா, அப்பொழுது அந்த முளைக்கின்ற முளையிலே வயலிலே இருக்கின்ற நீரானது வடிக்கப்பட வேண்டும். நீர் நின்று கொண்டே இருந்தால் இந்த இளம்பயிர் என்பது அழுகிவிடும் என்பதனால அந்த முளை நீரை வடிக்கின்றார்கள். அதற்கு ஒரு ஊமை கொடுத்தார், அருமையான ஊமை. 75வது பாடல். அருள் விளங்கலும் உடல் பொருள் ஆதிய பந்தம் தரும் அவன் புடை எய்துற கொடுத்திழுந்தகை போல் பெருக யாத்த நீர் கலங்கல் போய் தெளிந்த பின் முழுதும் மருவுகால் வழி வடிந்துரை கவிழ்ப்பர்கள் மல்லரு. கடவுள் நம்முடைய ஆணவ மலத்தினுடைய பிணிப்பு நீங்குவதற்காக மாயா மலத்தினாலே நமக்கு தனகரண புவன போகங்களை படைத்து இந்த உலகத்திலே நம்மை வாழ விட்டிருக்கின்றார். இப்பொழுது நம்மிடம் உள்ள பொருள் எல்லாம்
பெருமானுக்கு சொந்தமாகின்ற பரிகிரக சக்தி. பரிகிரக சக்தி என்றால் தேவைப்படும் போது பயன்படுத்தலாகின்ற சக்தி. அதாவது அவனுடைய உருவத்திலே அந்த சக்தி கிடையாது. பெருமானுடைய உருவம் சொரூபத்திலே இருக்கின்ற சக்திக்கு திருவருள் என்று பெயர். ஒருவருடைய உருவத்திலே அவருடைய காலணி என்பது கிடையாது, செருப்பு கிடையாது இல்லையா? வேண்டும் போது செருப்பினை அணிந்து கொள்வார். அவ்வாறு தேவைப்படும் போது பயன்படுத்தப்படுகின்ற பொருள், அதுக்கு பரிகிரகம் என்று பெயர். அதே போன்றது இந்த மாயாமலம், அதுவும் அவனுக்கு ஒரு சக்தி என்று உபசரிக்கப்படும். இந்த மெய்கண்டார் மாயையை வள்ளி என்று சொல்லினாலே ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாவிலே கூறுவதனால நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம். வள்ளி என்றால் கொடி. கொடி என்பது பெண்ணுக்கு ஊமையாகுபெயர். பெண் என்ற சொல்லு சக்தியை குறிக்கின்ற ஒரு சொல். மாயையை வள்ளி என்று சொன்னதுனால அதனுடைய பெண்மையை குறித்தார். அதனுடைய பெண்மையை குறித்த காரணத்தாலே பெருமானுக்கு அது ஒரு சக்தி போல் ஆகும் என்பதை சுட்டிவிட்டார். என்பதனால மாயை என்பது பெருமானுக்கு உரியது என்று பார்க்க வேண்டும். அதாவது ஒளிமலம் என்று கூறுகின்றோம். மாயாந்து பிரகிருதிம் வித்தி மாயினந்து மகேஸ்வரம் என்று வேதமும் கூறுகின்றது. மாயைக்கு கடவுள் சொந்தக்காரன் என்று சொல்வதனால மாயை கடவுளுக்கு ஒரு ஆற்றலாக ஆகின்றது. அதனை கொண்டு பெருமான் என்ன செய்கின்றான்? தனுகரண புவன போகங்களை படைக்கின்றான் என்று சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன. இப்பொழுது கடவுள் நமக்கு படைத்து கொடுத்த உடல் பொருள் ஆகியவற்றையெல்லாம் நாம் நம்முடைய மலபரிபாகம் எய்துகின்ற வரையிலும் நாம் பயன்படுத்துகின்றோம். பெருமானுடைய அருள் நன்றாக பதிந்து பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமான அந்த நிலையிலே கணத்திலேயே பெருமானுக்குரிய அவற்றையெல்லாம் பெருமானுக்கே தந்து விடுகின்றோம். உண்டா இல்லையா? திருவாதிரையில் அவர்தானே தந்தார். ஆட்கொண்ட போதே கொடுத்து விட்டார். அருள் பதிந்த காலத்திலேயே கொடுத்து விட்டார். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று திருவாசகம் சொல்கின்றது. ஆகவே அருள் விளங்கிய நேரத்திலே உடல் பொருளாதி, உடல் பொருள் முதலிய பந்தம் நம்மை தடைப்படுத்துகின்ற பொருள்கள். மாயை என்பது அதுவும் ஒரு பந்தம் தான், அதிலும் கட்டுப்படக்கூடாது. அந்த கட்டு என்பது ஆணவ மலக்கட்டினை நீக்குவதற்காக போடப்பட்ட புதிய கட்டு. ஆணவ மலக்கட்டு நீங்கிய அளவிலே இந்த கட்டிலிருந்தும் நாம் விலக வேண்டும். இதை இவ்வாறு விலகுவது என்று கேட்டால், இந்த மாயா காரியங்கள் யாருடைய உடைமையோ அவனுக்கு திருப்பி அளித்து விட வேண்டும். ஆகவே உடல் பொருள் ஆதிய பந்தம் தனம் அவன் புடை எய்துற கொடுத்திடும் தகை போல் நமக்கு முன்னர் இவற்றை கூட்டிய கடவுளிடத்திலேயே, அப்பா வச்சுக்கப்பா, நீ கொடுத்ததெல்லாம், இந்த உடம்பும் உன்னோடதுதான், இந்த வாக்கும் உன்னோடதுதான், நீ இந்த ஈட்டிய பொருளும் உன்னோடதுதான், இந்த உயிர்ப்பும் உன்னுடையதுதான், எல்லாம் உன்னுடையதுதான், நீ நானும் உருப்பட வேண்டும் என்று எனக்கு கொடுத்தாய், உன்னையே பெற்று விட்டேன், இவையெல்லாம் நீ வைத்துக்கொள் என்று அவரிடத்திலே கொடுத்து விடுவதை போல இப்பொழுது முளைநீரினை வடிக்கின்றார்கள். அதாவது படைச்சால்கள் தோறும் நடப்பட்டிருக்கின்றன இந்த வெண்முளை வித்து. அங்கு சேறு கலங்கி இருக்கின்ற வரையிலும் அங்கு சேற்றோடு நீரானது தேவைப்படுகின்றது. அப்ப சேறு போன்றது ஆணவ மலம், அதோடு கலந்திருக்கின்ற நீர் போன்றது மாயாமலம். இப்பொழுது சேறு கீழே இறங்கி படிந்து நீர் தெளிந்து மேலே காணப்படும் பொழுது அந்த நீரிலே இந்த பயிரானது அழுகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த நீர் எந்த வாய்க்கால் வழியாக வந்ததோ அந்த வாய்க்கால் வழியாகவே அந்த நீரினை வடித்து விடுவார்கள். அதாவது எந்த சாமிகிட்டேந்து வந்ததோ அந்த சாமிகிட்டே நம்முடைய உடம்பு, நம்முடைய காசு எல்லாத்தையும் கொடுத்துடணும். இதான் சைவ மார்க்கம். எப்படி யாதும் ஒன்று இங்கு உண்டென்றால் அது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை என்று இயற்பையினார் அருளிதை போல அந்த அருள் நிலையிலே நாம் எல்லாம் இருக்க வேண்டும். உடம்பிலிருந்து எல்லாமே நம்மிடம் இருக்கின்ற மனைவி மக்கள் முதல் செல்வங்கள் அனைத்துமே சிவனுக்கு உரியன என்று சிவன் எப்படி கேட்பான்? அடியார் வேடத்தில் கேட்பான் என்பதனால அடியார்களுக்கு உரியன என்று சொல்லி அனைத்தையுமே அடியார்பால் ஒப்புவிக்கின்ற அந்த நிலைதான் ஞான நிலை. அதனை எடுத்து காட்டியவர்கள் இயற்பகை நாயனார், சிறுத்தொண்ட நாயனார் போன்றவர்கள். ஆகவே அவ்வாறு இந்த அதற்கு எது அடையாளம் அப்படின்னு கேட்டா,
ஆணவமலம் பரிபாகம் எய்தியது அடையாளம். மாயாமலம் ஆணவமலத்தோடு சேர்ந்து நீங்குவதற்கு அது அடையாளம். அதே போல இங்கு சேறு குழம்பி இருக்கின்ற வரையிலும் நீர் கலந்திருக்கும். குழம்பிய சேறு கீழே படிந்து நீர் மேலே தெளிந்து விட்டால் அந்த நீர் உடனே வடிக்கப்பட வேண்டும். அது மாயா காரியங்களை இறைவன் வசம் ஒப்புவிப்பதை போல இந்த நீரானது வந்த வாய்க்கால் வழியே திரும்பி செல்லும். அவ்வாறு வடித்து விடுவார்கள் மல்லர், அதனை கவிழ்ப்பர்கள் என்று சொன்னார். திருப்பி அனுப்பி விடுவார்கள் என்று அருமையான உவமையை நமக்கு சொன்னார். அடுத்தது முளைக்கு நீர் பாய்ச்சுதல் ஒரு சிறப்பு. இப்பொழுது அந்த சேற்றோடு கலந்த நீரை வெடித்து விட்டார்கள். இருந்தாலும் அறவே நீரின்றி அந்த பின்னால் இன்னொரு வயலிலே மாற்றி நடப்போகின்ற நாறு அது தேவைப்படுகின்ற உயரத்திற்கு வளர்ந்து விடுமா அப்படின்னு கேட்டா, வளர்வதற்கு நீரும் தேவை, நீர் தேங்குதலும் கூடாது. அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு, பசுங்குழந்தைக்கு அதனுடைய பசி அறிந்து பசிக்கும் போதெல்லாம் தன்னுடைய முலைப்பாலையை ஊட்டுகின்றாள். ஊட்டும் போதும் கூட அளவு அறிந்து காலம் அறிந்து ஊட்டுகின்றாள். அளவு என்பது இரண்டு விதம். குவான்டிட்டி, இவ்வளவுதான் பால் கொடுக்கலான்னு இருக்கு. இன்னொன்று அளவு என்பது காலத்தின் அளவு. கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுத்து அல்ல 1 மணி நேரம் ஆயிடுத்து, இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று ஒரு காலத்தின் அளவு. காலத்தின் அளவையும் கொடுக்க போகின்ற பாலின் அளவையும் அறிந்து ஒரு நல்ல தாய் தன் பிள்ளையை எவ்வாறு பரிந்து வளர்ப்பாளோ அதை போல இந்த நேரத்தை நீர் பாய்ச்ச வேண்டும், இவ்வளவுதான் நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதை அளந்து பாலை போல அந்த நீரினை தாய் மகளை வளர்ப்பதை போல அந்த முளையினை வளர்த்து வருவார்கள் உழவர்கள் என்று 76வது பாட்டிலே சொன்னார். இளமக பசிதனுக்கு எந்து கொங்கைப்பால் அளவறிந்து ஊட்டுதாய் மான. மான என்றால் போல என்பது பொருள். மான, கடுப்ப, ஆங்கு என்பதெல்லாம் உவம உருவுகள். உவம உருவுகளை போல் பயன்படுகின்ற உவம சொல்கள். ஆறறி களமர்கள் முளைப்புனல் செவ்வி கண்டு நீள் வளவயல் பாய்த்தி தம் மகவின் ஒம்புவார். இதை பார்க்கும்போது உழவர்களுக்கு அந்த முளைத்து வருகின்ற அந்த பயிர் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை போல அன்போடு பாதுகாக்கின்றார்கள் என்று சொன்னார். அடுத்தது, இந்த நார் இருக்கின்றது ஓரளவு வளர்ந்த பிறகு வேறு வயலிலே மாற்றி நட வேண்டும். அதற்கு நாற்று நடுதல் என்று சொல்வார்கள். அதற்கும் ஒரு ஊமை சொன்னார். ஓரிடத்துயிர்த்த தன் பறவை ஓம்புவான் பாரிடை பல்வையின் உய்க்கும் பூஞ்சை போல் காருடர் களமர் கை நாறு வாரி போய் சீருடை பனைதொரும் நடுதல் செய்வரால். இந்த பூனை என்ன பண்ணும், ஒரு இடத்துல நம்ம வீட்டுல ஒரு ரூம்ல ஒரு மூலையில குட்டி போடும். 1 2 பலவோ குட்டிகளை போடும். போட்டுட்டு என்ன பண்ணும், அது சதா குட்டி போட்ட பூனை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சிந்தித்து கொண்டு இங்கு அங்கு அரைந்து கொண்டு போனை பார்த்தால், ஏண்டா குட்டி போட்ட பூனை போல அரைஞ்சுக்கிட்டே இருக்கிற, அமைதியா இருப்பாங்க. இந்த குட்டி போட்ட பூனை அந்த பூனை குட்டிகள் வளரும் வரையிலும் கவலையோடையே இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த இடத்திலே அந்த பூனை குட்டிகள் இருந்தால் அதற்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து அந்த பூனை குட்டிகளை தன்னுடைய வாயினாலே கவ்விக்கொண்டு இடம் மாற்றிக்கொண்டே இருக்கும். இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை போல அந்த பூனையானது ஓயாது மாற்றிக்கொண்டிருக்கும். அதே போல் அல்லாமல் அந்த பூனை குட்டியினுடைய இடத்தை மாற்றுவதை போல இதுகாரோ இந்த வயலிலே வளர்ந்த நாற்றினை உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வயலிலே சென்று மாற்றி நடுவார்கள். தக்க காரணத்தினாலே அவ்வாறு செய்வார்கள் என்று கூறினார். அவ்வாறு நாற்றுகளில் எடுத்து வெவ்வேறு வயல்களிலே சென்று நடுவார்கள். அப்புறம் அவ்வாறு நடப்பட்ட நாறு என்பது என்னது, நன்றாக மேலும் உயரத்திற்கு வளர்கின்றது. வளரும் பொழுது பச்சை பசேல் என்று அது இருக்கும். அதை பார்ப்பதற்கு மரகத மணி இருக்கின்றது. அதனைத்தான் இவர்கள் நிலத்திலே விதைத்தார்களோ, அந்த மரகத மணிதான் பச்சை பசேல் என்று உயர வளர்ந்து விட்டதோ என்று கருதும் வண்ணம் இருக்கும். மரகத மணி வளர்ந்தார் போல் என்று ஊமை தருகின்றார். இது இல்பொருள் ஊமை என்று சொல்லப்படும். இல்லாத பொருளை ஊமையாக தருவது என்ற அலங்காரம். மரகதம் தளிர்த்தன வளர் பைங்கூழ் செறி தரநிறை கடனியுள் சங்கம் ஊர்வன பறவை நீர் மைந்தழும் படலை கொண்டலுள் சரமதி நுழைந்து செல் காட்சி சாலுமால். மரகதம் வளர்ந்தார் போல இந்த நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கின்றன. பைங்கூழ் என்றால் பச்சையான நெற்பயிர். கூழ் என்பது நெற்பயிர். கூழ் என்றால் கஞ்சி தானன்னு கேட்கலாம். அந்த கஞ்சி இங்கிருந்தானே வருது. ஆகவே இது விளைவு ஆகுபெயர்.
கூழ் என்பது நெல்லினுடைய விளைவு. அந்த விளைவு நெல்லுக்கு ஆகி வந்திருக்கின்றது. அந்த பைங்கூழ் இருக்கின்றது, அது நிரம்ப வளர்ந்திருக்கின்றது அந்த வயலிலே. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆகாயத்திலே படர்ந்திருக்கின்ற கரிய மேகம் போல காட்சி தருகின்றது. அதாவது பச்சை நிறமாக இருக்கின்ற வயல் தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது கரிய நிறமாக காணப்படும். அருகிலே சென்றால்தான் பச்சை பச்சை என்று காணப்படும். தமிழிலும் வடமொழியிலும் பச்சை, நீலம், கருமை ஆகிய 3 நிறங்களும் ஒன்று போலவே கருதப்படும் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் டார்க் கலர்ஸ் என்பதனால ஒன்று போல கருதப்படும். இந்த மரகத பயிர்கள் நெருங்கி வளர்ந்திருக்கின்ற வயலிலே சங்குப்பூச்சிகள் இங்கும் அங்கும் ஊர்ந்து செல்கின்றன. அந்த சங்குப்பூச்சி ஊர்ந்து செல்வது என்ன காட்சி போல இருக்குன்னா, மழை நின்ற காலம், இலையுதிர் காலத்திற்கு வடமொழியிலே சரத்காலம் என்று பெயர். அந்த சரத்காலத்திலே வெண்மையான திட்டு திட்டான மேகங்கள் காணப்படும். இப்பொழுதுதான் மழைக்காலம் நீங்கி இருக்கிறது என்று சொன்னால் கரிய மேகங்களும் காணப்படும். ஆனால் மழை பொழிவதற்கு தேவையான அளவு அதிலே நீர் வளம் இருக்காது. அது கருக்கின்ற அளவிற்கு சற்றே நீர் இருக்கும், அவ்வளவுதான். அதனால அந்த கரிய மேகம் நீரினை கொடுக்காது. அது வெளுத்து போய் வெண்மேகமும் காணப்படும். இந்த வானத்திலே மதியானது அந்த மேகங்கள் இடையிலே புகுந்து வெளிவரும். மதி புகுந்து வெளிவருவது போல தோன்றும். ஆனா மேகங்களுடைய ஊர்தலினாலே அவ்வாறு தோன்றும். ஆனால் காட்சி எப்படி இருக்கும்? மேகங்களுக்கு இடையிலே சரத்காலத்து சந்திரன். சரத்காலத்து சந்திரன் என்பது மிக வெளுப்பாக இருக்கும். அதனால்தான் ஒரு வருடத்திற்கு 6 ரித்துக்கள், பருவங்கள். அந்த 6 பருவங்களிலே இந்த சரத்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த இலையுதிர் காலம், அதாவது மழை காலத்திற்கும் முன்பனி காலத்திற்கும் இடைப்பட்டிருக்கின்ற 2 மாதங்கள். அந்த மாதங்களிலே விண்ணிலே விளங்குகின்ற முழுமதி இருக்கின்றது, அதுதான் மிக பிரகாசமா இருக்கும் என்பதனால பிள்ளைகளுக்கெல்லாம் சரத் சந்திரன் என்று பெயர் வைக்கின்ற வழக்கம் வடநாட்டில் உண்டு. சரத் சந்திர போஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். சரச்சந்திரன் என்றால் இலையுதிர் காலத்தில் திங்களை போல ஒளி மிகுந்தவன் என்பது பொருள். அந்த சரமதி என்பது நுழைந்து செல்கின்ற காட்சி போல இது இருக்கும். சங்குப்பூச்சி என்பது இந்த வயலிலே ஊர்ந்து செல்கின்ற காட்சி என்பது ஆகாயத்திலே சரத்காலத்து மேகத்தின் இடையிலே சரத்காலத்து சந்திரன் ஊர்ந்து செல்வதை போன்று காணப்படும் என்று கூறினார். அடுத்தது, இவ்வாறு அந்த பயிரானது பசந்து விட்டது என்று சொன்னால், பசத்தல் என்றால் பச்சை நிறம் பெறுது. அந்த பச்சை நிறத்தை இந்த பயிர் பெற்றுவிட்டது என்று சொன்னால், அந்த பயிர் தொடர்ந்து வளர்வதற்கு இடையூறு செய்வன என்னன்னு கேட்டா, அந்த வயலிலேயே நாம் வித்திடாமலேயே வளர்கின்ற ஆம்பல், அப்புறம் குவளை மற்றும் தாமரை போன்ற பூக்கள், இந்த பூக்கள்லாம் நன்றாக வளரும் அந்த வயல்ல. அவையெல்லாம் கலை. அந்த கலையினை கட்ட வேண்டும். கட்டுதல் என்றால் என்ன? களை கட்டுதல் அப்படின்னா கலையினை பிடுங்குதல் என்பது பொருள். அந்த களை பறித்தலுக்கு யார் வருவார்கள் கேட்டா, ஆடவர் வரமாட்டார். அதுக்கு அவர் வீட்டு பெண்களே வருவார்கள். அவர்கள் எவ்வாறு கலையை பிடுங்குகின்றார்கள் என்பதற்கு பல பாடல்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இலக்கிய ரசத்தோடு அவற்றையெல்லாம் இப்பொழுது பார்ப்போம். களமர்கள் களை களை பருவம் கட்டலும் இளமையில் வயல் வளம் காண எய்தியாங்கு உளமகள் கூர்தர உழத்தி மாறலாம் வளமலி பனைதுரும் முற்றுவார். களமர்கள் என்றால் உழவர்கள், மருதநில மக்கள். அவர்கள் களை பருவம், கலையினை களைகின்ற பருவம், நீக்குகின்ற பருவம் காட்டலும். அம்மா, கலையினை கட்ட வேண்டிய பருவம் விட்டது, நீக்க வேண்டிய பருவம் விட்டது என்று சொன்ன உடனே, காட்டுதல்னா அதனை குறித்து காட்டுதல், உணர்த்துதலும். இளமையில் வயல் வளம் காண எய்தியாங்கு, இளமையான மயில் கூட்டம் இந்த வளத்தினுடைய சிறப்பினை காண அங்கு இறங்கியதை போல, மயில் கூட்டத்தை போல அந்த உழத்திமார்கள்லாம் இறங்குகிறார்களாம். அவர்கள்லாம் வயலுக்கு கலையினை பிடுங்க போகிறார்கள். எல்லா வயலிலையும் இறங்கிட்டாங்க. மயில் கூட்டம் போல இறங்கிட்டாங்க. அங்க கலையாக இருப்பன என்ன அப்படின்னு கேட்டா, அம்புயம் உற்பலம் ஆம்பலாதியாம் பைம்புதல் களையற பறித்த தம்முரு கொன்புனல் தொன்றலும் கொய்த புண்களை பின்பினும் உழைப்பதன் பெயர்த்து என்பார் சிலர். என்ன பண்றாங்க? வேகமாக கலையினை பறித்து கொண்டே வருகிறார்கள். அம்புயம் என்றால் தாமரை.
உட்பலம் என்றால் உட்பலம், நீலோத்பலம், குவளை. ஆம்பல் என்றால் அல்லி. தாமரை, குவளை, அல்லியாகின்ற ஆதி என்றால் இது போன்ற பல மலர்கள். அவற்றையெல்லாம் பைம்புதர் களையற பறித்த அந்த அந்த செடிகள் வளர்வதற்கு கீழே புல்லெல்லாம் புதலா இருக்கும். அந்த புதலோடு சேர்த்து பறித்தால்தான் வேரோடு பறிக்கப்பட வேண்டிய பூங்கொடிகள் இவை. அவற்றையெல்லாம் வேரோடு பறித்து எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பறிக்க பறிக்க முளைக்குதேன்னு ஆச்சரியப்படுறாங்களாம். என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, பெண்கள் கூட்டமாக வந்து பறிக்கின்றார்கள் இல்லையா, பறித்து விட்டு நிமிர்ந்து பார்க்கும் பொழுது மற்ற பெண்களுடைய முகங்கள்லாம் தாமரை பூ போல காணப்படுது. அவருடைய கண்கள் எல்லாம் குலை மலர் போல் காணப்படுகின்றன. அவருடைய உதடுகள், வாய்கள் எல்லாம் இந்த அல்லி போல காணப்படுகின்றன, குமுதம் போல காணப்படுகின்றன என்பதனால நாம் களை பறித்து எரிந்த பிறகும் இந்த கலையெல்லாம் இங்கு காணப்படுகின்றனவே என்று அவர்கள் ஐயங்கொள்ளும் வண்ணம் அவர்கள் அழகாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார். பங்கயம் ஆம்பல் உற்பலத்தின் தேன் உண்டு தங்கிய வண்டினம் தமது வான்முகம் செங்கனி வாய்விழி சேர்ந்து மூசுர அங்கவை கட்டறிந்த கற்றுவார் சிலர். தாமரை, குவளை மற்றும் ஆம்பல் இவற்றிலே இருக்கின்ற தேனினை உண்டு அங்கு தங்கி கொண்டிருந்த வண்டினுடைய கூட்டம், இனம் என்றால் கூட்டம், அது என்ன பண்ணுது, இந்த செடிகளை எல்லாம் இவர்கள் பூங்கொடிகளை எல்லாம் பறித்து எரியும் பொழுது அவையெல்லாம் பறந்து வந்து இந்த பெண்களுடைய ஒளி மிகுந்த முகம் மற்றும் சிவந்த கனி போன்ற வாய் மற்றும் இவருடைய அழகான விழிகள் இவற்றிலே வந்து மொய்க்கின்றன. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவருடைய முகம் தாமரை போல் இருக்கின்றது என்பதனால் வண்டு என்ன நினைச்சது, தாமரை நினைச்சுக்கிட்டு மூஞ்சில வந்து மோதுது. குவளை என்று நினைத்துக் கொண்டு கண்களே வந்து மொய்க்கின்றன. ஆம்பல் நினைத்துக் கொண்டு வாயிலே வந்து அமர்கின்றன. இவ்வாறு அவை வந்து மொய்க்கவும் அந்த வண்டுகளோடு இந்த மலர்களையும் அவர்கள் தூரத்தே எரிகின்றார்கள். கைகளினாலே அவற்றை என்ன பண்றாங்க, தூரத்தே எரிகின்றார்கள். தங்கள் கையிலே இருக்கின்ற மலர் செடிகளையும் அதிலே மொய்க்கின்ற வண்டுகளையும் தூரத்தே எரிகின்றார்கள். பாய்தற் தாமரை பறித்தங்கொப்புமை ஆயுதர் என முகம் சேர்த்தி ஆயுதேன் வாய்மடுத்து இணையிலதென்று மாற்றல் போல் மீயர் கரைப்புறம் வீசுவார் சிலர். பாயுதழ் தாமரை, பா பிளஸ் இதழ், பரவுகின்ற இதழை கொண்ட தாமரை. தாமரையினுடைய அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அகன்று இருக்கும். பெரிய மலர் தாமரை மலர், அதான் மாமலர் என்று பெயர். அளவிலே பெரிய மலர். மா என்று சொல்லப்படுகின்ற திருமகள் வந்து அமர்கின்ற பெருமை கொண்ட மலர். மா என்றால் மகிமை பொருந்திய மலர். அது பாய்தல் தாமரை. அந்த தாமரையை பறித்து, இந்த தாமரை என்பது நம்முடைய முகத்திற்கு உண்மையிலேயே இணைதானா என்று ஆராய்வதை போல தங்கள் முகத்தருகிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டு என்ன பண்ணினார்கள், ஐது என்றால் கொஞ்ச நேரம் அந்த தாமரையிலேயே வாய் வைத்து அதிலே ஊறுகின்ற தேனினை உறிஞ்சி குடித்தார்கள். குடித்து விட்டு, இந்த தாமரை என்பது நம்முடைய முகத்திற்கு இணையாகாது, இது நம் முகத்தின் அழகை விட மட்டம்தான் என்று சொல்லி இது இணையாகாது என்று அதனை வீசி எறிவதை போல, அது முகத்தினை ஒக்கும் என்று சொன்னால் வீட்டிற்கு எடுத்து செல்லலாம், அதை வீசி எறிவதை போல என்ன பண்றாங்க, அந்த வயலினுடைய வரப்பு உயர்ந்து இருக்கின்றது அல்லவா, அந்த உயர்ந்த கரை பக்கத்திலே அந்த களையப்பட்ட தாமரை மலர்களை தேனை உண்டு விட்டு வீசி எறிந்து விட்டார்கள். அவ்வாறு செய்வார்கள் சிலர், அந்த பெண்களிலே சிலர் என்று சொன்னார். வேறு சிலர் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, இணை விழிக்கு இணையிலை என்பது அண்மையின் அணுகினி காண் என அழைத்து காட்டல் போல் பிணையுநாசியின் எதிர் பிடித்து மோந்து தேன் தனிவில் உற்பலம் முடி சார்த்துவார் சிலர். கூளை மலர்களை பறித்து அந்த கூளை மலரோடு சில பெண்கள் பேசுகின்றார்கள். ரொம்ப கர்வம் கொள்ள வேண்டாம், நீங்கள் எல்லாம் எங்களுடைய ஜோடி கண்களுக்கு இணையாவீர்கள் என்று கர்வம் கொள்ள வேண்டாம், அருகிலே வந்து பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் எங்கள் கண்களுக்கு இணைதானா என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என்று அந்த மலரோடு பேசுபவர்களைப் போல அந்த மலர்களை மூக்கருகிலே கொண்டு வந்து மோந்து பார்ப்பார்களாம். அந்த மலர்களை மூக்கருகிலே கொண்டு வந்தால் அந்த மலர்கள் இவருடைய கண்களை கிட்டக்க இருந்து பார்க்கலாம். அருகிலிருந்து பார்க்கும்போது அந்த மலர்கள் நானும்
உண்மையிலேயே நாம் இந்த பெண்களுடைய கண்களுக்கு இணை இல்லை என்று நானும். பிறகு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அந்த மனம் மிகுந்த குவளை மலர்களை தங்களுடைய கூந்தலிலே சுடிக்கொள்வார்கள். அவற்றை தூர எரிந்து விடுவதற்கு மனம் இல்லாமல் தங்களுடைய கூந்தலிலே செருகிக் கொண்டு அழகு செய்து கொள்வார்கள் என்று இந்த 83வது பாட்டு நமக்கு சொல்லுது. சைவலம் களைகுவான் குனியத்தாள் குழல் எய்தியம் இனத்தினை ஒரேல் மின் என்பபோல் கைமிசை விழுந்து சிக்குண்ண கால் நிமிர்த்து ஐய பூங்குழல் முடித்தணைகின்றார் சிலர். இவ்வாறு இந்த பூக்களை எல்லாம் கலைந்து விட்டார்கள். அந்த பூக்கள் எல்லாம் வந்து சென்றாலவே இந்த பூக்கள் எல்லாம் நீர்ப்பூக்கள். இவை குளத்திலே மலர்கின்ற பூக்கள். இவை அந்த வயலிலே பூக்கின்றன என்று சொன்னால் வயலிலே நீர் தங்கி அந்த பாசம் பிடித்திருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் இவைகள் எல்லாம் அங்கு முளைத்திருக்கின்றன. இந்த தாமரையோ குவளையோ அல்லியோ முளைப்பதற்கு நீரும் சேரும் தேவை. அந்த இரண்டுமே இந்த வயல்களிலே உண்டு என்பதனால அவையெல்லாம் களையாக முளைத்திருக்கின்றன. அவற்றை களைந்த பிறகு அந்த பூக்கள் இதுகாரம் விளைவதற்கு இடம் கொடுத்து கொண்டிருந்த பாசியானது அந்த வயலிலே இருக்கின்றது. வரப்பு ஓரங்களில் எல்லாம் இந்த பாசிக்கு சைவலம் என்று பெயர். இது ஒரு வடமொழி சொல். அந்த பாசியையும் அடியோடு எடுத்துடலாம், அது ஏன் வேஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனை வந்து அது பூமியோட பூமியா ஒட்டிக்கிட்டுல இருக்கு. ஆகவே அதனை களைவதற்கு கையினை கொண்டு செல்லும் பொழுது என்ன ஆகுது? இவர்கள் குனிய வேண்டியிருக்கின்றது. இவர்கள் அவ்வாறு குனிந்து செய்யும் பொழுது இவருடைய கூந்தல் என்பது தாழ்கின்றது. இவர்கள் முகத்திற்கு முன்னால் விழுந்து இவருடைய கையிலே விழுந்து சிக்கிக்குது. சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுது? அந்த பாசியை களைய விடாது தடுக்கின்றது. ஏன்பா இப்படி பண்ணுது அப்படின்னு யோசிச்சா அந்த கூந்தல் நினைக்குதான் இந்த பாசி நம்மள மாதிரி கருப்பா இருக்குது, இது நம் இனத்தை சேர்ந்தது, இது இருந்துட்டு போட்டுமே, இதை ஏன் களைய வேண்டும்? செங்கலை போல் இருக்கின்ற இந்த பாசியை நீங்கள் களைய வேண்டாம் என்று கூந்தல் இவ்வாறு குனிந்து களைய முற்படுகின்ற உழத்தியர்களுடைய செயலை தடுப்பதை போல அவர்கள் கையிலே போய் சிக்கி கொண்டு தடுக்கின்றது. அவ்வாறு தடுத்த உடனே அவர்கள் என்ன பண்றாங்க? கால் நிமிர்ந்து அந்த கீழே விழுந்த கூந்தலை முடித்து கொண்டு பாசினை களையாமல் சென்று விடுகிறார்கள் என்பது பாடல். நறுமலர் பங்கயம் களைய நாரியர் கருவடு முள்ளரை காம்பு பற்றலும் திருகரம் கிழிய புண் செய்யுமே தமக்கு இறுதி செய்வார்க்க வரியிடர் இழைத்திடார். இந்த 84வது பாட்டு வரையிலும் நிறைய தற்குறி பெற்ற வந்தது. இது போல காணப்படுது, அது போல காணப்படுது அப்படின்னு கவிஞர் சொன்னதெல்லாம் இயற்கையிலே இல்லாததை இருப்பதை போல தான் பாவித்து தன்னுடைய குறிப்பினை ஏற்றி பாடுவது தற்குறி பெற்றம், உத்பிரேக்ஷாலங்காரம் என்று வடமொழியிலே சொல்வார். திருப்பரந்திரிக்கு வரீங்க, வரும்பொழுது அந்த கொடிகள் எல்லாம் ஆடுகின்றன. எப்படி ஆடுகின்றன? வாங்க வாங்க திருவாச முற்றோதல் செய்யுங்க என்று கூறுவதை போல அழைப்பதை போல கொடிகள் காற்றிலே ஆடும். இவ்வாறு கொடிகள் காற்றிலே ஆடுவது உங்களுக்கு தோன்றுவது தற்குறி பெற்றம். திருப்பூரிலிருந்து திரும்பி நீங்க உங்க ஊருக்கு போகும்போது அதே கொடிகள் போகாதீங்க, இன்னும் 2 நாள் இருந்து சாமி 6 காலம் பார்த்துட்டு இன்னும் 2 முற்றோதல் செஞ்சுட்டு போங்க என்று சொல்லி தடுப்பதை போலவே அவை ஆடும். அவ்வாறு புறப்படும் பொழுது ஆடுகின்ற கொடிகள் தடுப்பதை போல் நீங்கள் உணர்ந்தால் அது தற்குறி பெற்றம். இப்ப கொடிகளுக்கு இந்த எண்ணம் உண்டா என்றால் இல்ல. ஆனால் நமக்கு அந்த கொடிகள் இவ்வாறு செய்வதை போல் தோன்றுவது என்பது தற்குறி பெற்றம். இது ஒரு சிறப்பான அணி. இந்த அணி என்பது ஊமை அணி போல இந்த அணி காவியங்களிலே அதிகமாக கையாளப்படுகின்ற ஒரு அணி. அடுத்தது மிகவும் அரிதிலே மிகச்சிறந்த கவிஞர்களால் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அணி. அந்த அணிக்கு அர்த்தாந்தர ஞாசம் என்று பெயர். வேற்றுப்பொருள் வைப்பணி. வேற்றுப்பொருள் வைப்பணி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்திலே ஒரு நீதி இருக்கின்றது, ஒரு நெறிமுறை இருக்கின்றது, ஒரு வழக்கம் இருக்கின்றது. அந்த வழக்கம் என்பது பொது, எல்லாருக்கும் பொதுவானது. அதனை ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டின் மூலம் நிறுவுவது. ஓரிடத்திலே அந்த பொதுவான விதிக்கு எடுத்துக்காட்டு போல் ஒரு செயல் நிகழ்ந்தால் அதனை காட்டி அந்த பொது விதியினை நினைவுறுத்துவது என்பது வேற்றுப்பொருள் வைப்பனை என்று சொல்லப்படும். மூர்த்தி நாயனாருடைய புராணத்துல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த
மூர்த்தி நாயனார் அந்த மன்னன் எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும் சிறிதும் மனம் உடையாது தன்னுடைய தொண்டினை முன்போலவே அன்போடு சிரமமான சூழ்நிலையிலும் செய்து வந்தார். அப்படிங்கும் போது தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்பார், சார்பில் நிற்கும் எம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார் என்று கேட்கின்றார். அப்ப உயர்ந்த தவசிகளை யாராலையும் கெடுக்க முடியாது என்பது பொது விதி. அதற்கு எடுத்துக்காட்டாக இங்கு மூர்த்தி நாயனார் அமைகின்றார். மூர்த்தி நாயனாரை சிரமப்படுத்தினார், இருந்தாலும் அவர் தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார். அவர் இந்த பொது விதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆகின்றார். அதனை நமக்கு உரிய நேரத்திலே சேக்கிழார் எடுத்துக்காட்டுவது என்பது வேற்றுப்பொருள் வைப்பணி என்று பார்க்கின்றோம். இறைவனை வழிபடாதவர்களுக்கு மின்னாமென நீடிய மெய்நிலையாமை வெல்லும். இந்த உலகத்தை தீர்காயுசா ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா இறை வழிபாடு செய்து கொண்டு அறத்தை புரிந்து கொண்டு இருப்பான். இறை வழிபாடு செய்யாதவன் அல்பாயுசில போவான் என்பது பொது விதி. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு இடர் செய்த மன்னன் என்பவன் அன்று இரவே மூர்த்தி நாயனார் விண்ணப்பம் செய்த இரவிலேயே அவருடைய ஆயுசானது நின்று போனது என்று எடுத்துக்காட்டுவார். அதுவும் வெற்றுப்பொருள் வைப்பணி என்று பார்க்கின்றோம். அதே போல இங்கு சில பாடல்களிலே வெற்றுப்பொருள் வைப்பணியை நம்முடைய ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். 85வது பாடல். நறுமலர் பங்கயம் களைய நாரியர் கருவொடு முள்ளரை காம்பு பற்றலும் பெருகரம் கிழிய புண் செய்யுமே தமக்கு இறுதி செய்வார்க்கவர் இடர் இழைத்திடார். நல்ல வாசனையான தாமரை மலர், அதனை களைவதற்காக பெண்கள் எல்லாரும் கருவொடு முள்ளரை காம்பு பற்றலும், கோபத்தோடு புடுங்கினாதான் அந்த செடியே வேரோடு வரும் என்பதனால புடுங்கும் போது மென்மையா புடுங்க கூடாது. என்னைக்குமே களை பிடுங்கும் போது சிரத்தோடு பிடுங்க வேண்டும். மன்மதனை இறைவன் எரித்த போது சிரத்தோடு தான் எரித்தார். அதுபோல யமனை உதைத்த போதும் சிரத்தோடு தான் உதைத்தார். இறைவன் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான், சாந்தம் சிவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமைதியே வடிவானவன், அன்பே வடிவானவன். அவனுக்கு சினம் வரலாமான்னு கேட்டா அந்த தொழிலுக்கு சினம் என்பது இல்லை என்றால் தொழில் நிறைவேறாது. அப்போது பெருமான் இல்லாத சினத்தை வரவழைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் உதைத்த அளவிலே காலன் உயிர் நீங்கினான் என்று பார்க்கின்றோம். வந்த காலன்றன் ஆறுவீரதனை வவ்வினாய்க்கு உன்றன் வன்மை கண்டு என்று நம்பியார் பண்ணார். வன்மை கண்டு என்றால் உன்னுடைய முரட்டுத்தனத்தை கண்டு என்பது பொருள். வன்மை என்று வன்மை ரன்னகரன இரண்டு சுழின. வன்மை என்றால் பெருமானுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், முரட்டு சுபாவம், தருகண்மை, உறுதிப்பாடு. யமனை உதைக்கும் போது ஏனோதானன்னு உதைக்கல, ஒரு உதையிலே அவன் ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா உதைச்சார். அதுதான் வன்மை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே களை பிடுங்குகின்ற பெண்கள் சினத்தோடு களை பிடுங்குகின்றார்கள். அப்படி பிடுங்கும் பொழுது இந்த தாமரை கொடியினுடைய தண்டிலே சுனை இருக்கின்றது, முள் இருக்கின்றது. அந்த முள்ளோடு கூடிய அந்த காம்பினை பற்றி எரியவும் அந்த காம்பு என்ன பண்ணுது, அந்த தண்டு என்ன பண்ணுது, அந்த முள்ளினாலே இவர்கள் கையினையும் கிழித்து புண் செய்கின்றது. அதுக்கு கேட்கிறாரு, கொல்ல வரவனுக்கு யாருதான் இடையூறு செய்ய மாட்டார்கள், இடர் செய்ய மாட்டார்கள். உயிரே வாங்க வராமத்தோம், அப்ப எய்த்து போராட மாட்டார்களா? நிச்சயமா உலகத்துல அவன் அடுத்த நிமிஷம் செத்து போறான்னாலும் இப்பொழுது போராடுவான் என்பது உலக இயற்கை. அதை எடுத்துக்காட்டுவதை போல இந்த தாமரை பூக்கள், தாமரை செடிகள் தங்களுடைய தண்டிலே இருக்கின்ற சுனையினாலே களை களைகின்ற பெண்களுடைய கரங்களை புண்படுத்தின என்று சொல்கின்றார். தமக்கு இறுதி செய்வார்க்கு எவர் இடர் இழைத்தினார்? அப்ப தங்களுக்கு நாசம் செய்ய வந்தவர்களுக்கு யார்தான் துன்பம் செய்ய மாட்டார்கள் என்று கூறுகின்றார். 86வது பாடல். அலமரு விழியினமாம் என முகமலர்மிசை பாய்தரு கயலும் மண்டதன் குலமென புறவடி கூடும் கூர்மமும் இளவிதழ் கடைசியர் எளிதில் கை கொள்வார். இவ்வாறு களை களைந்து கொண்டு வரும் பொழுது இவர் முகத்திற்கருகிலே கயல் மீன்கள் பாயும். இவர்கள் நடந்து போகின்ற வயலிலே கால்களுக்கு அருகிலேயே அந்த கால்கள் மீது ட்ரெஸ்பாஸ் பண்ணிக்கிட்டு மேலே ஊர்ந்து ஏறி சென்று கொண்டு ஆமைகள் செல்லும். அதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்களா? அதுக்கெல்லாம் பார்த்து கூச்சப்பட மாட்டாங்க. நம்ம வீட்டு பெண்கள்லாம் பறக்கிற கரப்பாம்பூச்சியை பார்த்தே பயப்படுவாங்க.
ஆனால் நிலத்திலே இறங்கி அந்த களை களைகின்ற பெண்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் அதெல்லாம் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஆக்குபேஷனல் ஹசார்ட் என்று கூறுவதை போல இயற்கையாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அலமரு விழி இனமாம் என என்றால், அலமறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா சுழலுதல். சுழல்கின்ற பெண்களுடைய விழிகள் தங்களுக்கு ஒப்புமையாகும் இனம், தங்கள் இனத்தை போல் காணப்படும். எனா என்றால் என்று கருதி, முகமலமிசை பாய்தரு கயலம், முகமாகின்ற தாமரை மரலின் மேல் பாய்கின்ற கயல் மீன்கள், அந்த கயல் மீன்களை என்ன பண்றாங்க, கைகளால் பிடித்து மீண்டும் நிலத்திலேயே தூக்கி எறிந்து விடுவார்கள். மாண்டதன் குலமென புறவடி கூடும் கூர்மமும், கூர்மம் என்றால் ஆமை, ஆமையினுடைய முதுகு ஓடு இருக்கின்றதே, அந்த ஓடு போல இவர்களுடைய அந்த பாதங்களுடைய மேற்புறம் அமைந்திருக்கின்றது என்று புலவர்கள் கூறுவார்கள். ஆமையினுடைய முதுகோட்டை போல உழைக்கின்ற மகளிருடைய புற அடியானது காணப்படும், அதாவது பாதத்தினுடைய மேற்புறம். ஆகவே அதுவும் ஓர் ஆமை என்று நினைத்து அருகிலே வந்து ஊறுகின்ற ஆமைகளை என்ன பண்ணுவாங்க, கையினால பிடிச்சு அருள் விடுவாங்க. அவைகளை காலால் மிதித்து துன்புற செய்ய மாட்டார்களாம். முகத்திலே பாய்கின்ற கயல் மீன்களை கைகளால் பிடித்து எறிவதை போலவே காலிலே ஊறுகின்ற ஆமைகளையும் கைகளால் பிடித்து தொலைவிலே விடுவார்கள். யாரு, இந்த கலை களைகின்ற உழத்தி பெண்கள். பரிதர கலைந்தெறி பாவை மாறை அம்மறிவு நல் குவளை கால் வளைத்து பாம்பென பொறிவெறு உரச்சையும் புடைப்பின் மைம்பிலா சிறியரும் தம்மின் ஆம் தீங்கிழைப்பரே. இது வேற்று பொருள் வைப்பணி. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்களுக்கு ஆமையை கண்டா பயம் இல்ல, கயல் மீன்களை கண்டா பயம் இல்ல, வழுக்குகின்ற பாசியை கண்டால் பயம் இல்ல, சேலை தூரம் படுகின்ற செற்றினை கண்டாலும் பயம் இல்லை. ஆனால் இவர்களுக்கும் பாம்பை கண்டால் பயம். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பதனால இவர்களால் பறித்து களையப்படுகின்ற குவளை என்ன பண்ணுமா, இவர்களை கொஞ்சம் பயங்காட்ட வேண்டும் என்பதற்காக குவளை என்பது நன்றா நீண்ட காம்பு கொண்ட ஒரு பூங்குடி. அது என்ன பண்ணும், தன்னுடைய காலினை வளைந்து காட்டுமா இவர்கள் முகத்திற்கு நேர. அப்படி வளைந்து காட்டும் பொழுது மலரோடு வளைந்து வருகின்ற அந்த குவளை செடி என்பது பாம்பு போல் இவர்களுக்கு தோன்றும். ஒருவேளை பயந்து போய் அதை கைவிட்டுருவாங்க. அவ்வாறு அது செய்யும். இது எதை போல இருக்கு அப்படின்னு கேட்டா, நாம ஒருத்தரை திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கிறோம். அடி வாங்குறவன் இருக்கானே, அவன் வந்து எளியவன் தான், இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் முறைப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருத்த நாயை துரத்துறான்னா நாயும் அவனை முறைக்கும். நீங்க குரங்குக்கு பல்காமிச்சீங்கன்னா குரங்கு உங்களுக்கு பல்காமிக்கும் அப்படின்னு பாக்குறோம். அது போல புழுவை அடித்தாலும் புழு என்பது தன் முதுகினை தூக்கி காட்டும் என்பது வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே செய்யும் பொழுது கூட அந்த எளியோர் சிலர் என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து நிற்பதும் உண்டு. அதனை பார்க்கின்றோம் இந்த உலகத்துல. அதே போல களையப்படுகின்ற குவளைகளும் பாம்பை போல் காட்டி பயமுறுத்தும் என்று கூறுகின்றார். களிபடு சுரும்புளர் கமல கஞ்சமும் நளிபடு குவளையும் நனைகுள் அம்பலும் களிரியல் கடைசியர் முழுதுஞ்சாடுவார் அழிமறு வளர்க்கவர் அன்பு செய்குவார். இதுவும் ஒரு வெற்றுப்பொருள் வைப்பணி. இந்த வெற்றுப்பொருள் வைப்பணி சேடை வகையால் வந்த வெற்றுப்பொருள் வைப்பணி என்று ஒரு சிறப்பு. என்ன பார்ப்போம். களிபடு சுரும்பு என்றால் சந்தோஷமாக, அல்லது களி என்றால் தேன், படுதல் என்றால் தோன்றுதல். தேன் காணப்படுகின்ற சுரும்பு உலர் வண்டுகள் மொய்த்து ஒலி செய்கின்ற கமல கஞ்சம் தாமரை மலர். கமல கஞ்சம் என்பது ஒரு பொருள் பன்மொழி. தாமரை மலர், நல்ல பெரிய தாமரை. இந்த தாமரையும் நளிபடு குவளையும், நளி என்றால் குளிர்ச்சி, சில்லென்று இருக்கின்ற குவளை மலர்களையும், நனைகுள் ஆம்பலும் என்றால் அப்பொழுதுதான் அரும்பிக் கொண்டிருக்கின்ற ஆம்பல் மலர்களையும், தளிரியல் கடைசியர் முழுதுஞ்சாடுவார், தளிர் போன்ற தன்மை கொண்ட கடைசியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்கள், கீழ் ஜாதி என்பதனால கடைசியர் என்று பெயர். அந்த உழத்தியர்கள் முழுதுஞ்சாடுவார், ஒரு பூ பாக்கி இல்லாம அத்தனையும் பிடுங்கி எறிவார்கள். ஏன்பா இப்படி பண்றாங்கன்னு கேட்டா, அழி மறுவலர்க்கு எவர் அன்பு செய்வார். அழி என்றால் அன்பு. நம்மிடம் அன்பில்லாதவர்களிடத்துல உலகத்திலே அன்பு காட்டுவார் யார்? அதாவது பாகிஸ்தான்காரன யுத்தம்னு வந்துட்டா
நம்ம படையானது விட்டு வைக்காது என்று சொல்வதை போல அவன் பிறந்ததே நம்மிடத்துல பகைமை செய்வதற்காகத்தான், சிறிதும் அன்பு செய்ய போவதில்லை என்பதனால அவன்கிட்ட தாட்சண்யம் கட்டக்கூடாது. அதுபோல இந்த பூக்கள் எல்லாம் அணிமறுவலர் என்று சொன்னார். அதாவது நம்மிடத்திலே அன்பில்லாதவர்கள். அன்பில்லாதவர்கள் என்ன அர்த்தம்? பகைமை கொண்டவர்கள். இந்த பூக்கள் எல்லாம் இந்த பெண்களுக்கு உண்மையில பகைமை கொண்டவர்களான்னா அப்படி அந்த பெண்கள் நினைக்கிறார்கள். தாமரை பூ இருக்கே அது நம்முடைய முகத்திற்கு பகை. ஏன்னா எந்த ஒரு மேட்சுமே ஒரு ரைவல் என்று சொல்லப்படுகின்றது. மேட்ச் என்றால் இணை. அந்த இணையே என்ன சொல்றோம்? ரைவல் என்று சொல்கின்றோம், அதாவது மாற்று என்று சொல்கின்றோம். ஆகவே ஒப்புமை என்பதே ஒரு விதமான பகைமைதான். தாமரை என்பது முகத்திற்கு பகை, குவளை என்பது கண்ணுக்கு பகை, ஆம்பல் என்பது வாய்க்கு பகை என்பதனால இவையெல்லாம் பகைகள். அழிமறுவலர், அன்பில்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எவர் அன்பு செய்வார் என்பதனால கலைந்து எறிகின்றார்கள். ஆனால் அழிமறுவலர் என்பது பகை கொண்டவர்கள் என்ற பொருளை கொண்டிருந்தாலும் உண்மையிலே அந்த மலர்களுக்கு பகை இல்லையே. அப்ப அந்த அந்த பூக்களை பகை கொண்டவர்கள் சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வருது. அதனால அந்த சொற்றொடரை சிலேடையாக வைத்தார். அழி மருவு அலர் என்று சிலேடையினால, அழி என்றால் வண்டு, மருவுதல் பொருந்துதல், அலர் என்றால் மலர், வண்டுகள் பொருந்துகின்ற மலர்கள் என்று அது பொருள்படும். அப்படி பொருள்பட்டு நேர்மையாக பூக்களை குறிக்கும். ஆனால் அழி மறுவலர், அன்பு செய்யாதவர்கள் என்று சிலேடை வகையினாலே பகை கொண்டவர்கள் என்று பொருள்பட்டு இவர்கள் கலை களைவதற்கு தக்க காரணத்தை கற்பிக்கும் என்பதனால இது சிலேடை வகையால் அமைந்த வேற்று பொருள் வைப்பணி என்று ஒரு சிறப்பான அணி. அடுத்தது 89வது பாடல். புரை தபு பசும்பயிர் பொலிவும் கங்கெலாம் நிறை நிறை கிடந்த பல் நிறத்த பூக்களும் வரைதவழ் முகில்களும் வானவிற்களும் தரையிடை பயன் பெற சார்ந்ததொக்குமால். புரை என்றால் குற்றம், தபு என்றால் நீங்கிய, குற்றம் நீங்கிய பச்சை பயிர். அந்த பொலிவும் பச்சை பசேல்ல வளர்ந்திருக்கின்றது. குற்றம் இல்லாமல் என்றால் அர்த்தம் சொத்த சொதப்பெல்லாம் கிடையாது. நோய் நொடி இல்லாமல் நன்றாக வளர்ந்த வளப்பமான பயிர்கள். அந்த பயிலுடைய பொலிவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மேகம் போல காணப்படுகின்றன. பூமியிலேயே மேகங்கள் அமர்ந்து விட்டதை போல பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கின்ற நெற்பயிர்கள் காணப்படுகின்றன. சரி, கங்கு என்றால் வரப்பு. அந்த வரம்பு முழுவதும் பெண்கள் பறித்து எரிந்த பல நிற பூக்கள் காணப்படுகின்றன. அந்த பூக்கள் மீண்டும் முளைக்க மாட்டா. அவை என்ன ஆகும்? அவற்றை கொண்டு போய் வேறு இடத்திலே குப்பை என்று கொட்ட வேண்டாம். அவை வேரோடு பறிக்கப்பட்டு அந்த நிலத்திலே மக்கி இந்த நெற்பயிருக்கு உரமாக கூட ஆகிவிடும் என்பதனால பறித்த களைகளை வரப்பிலே வீசி இருக்கின்றார்கள். வரம்பிலே வீசி எறியப்பட்ட பல நிற பூக்கள் பல நிறம் கொண்ட வானவில்லை போல காணப்படுகின்றன என்பதனால வானத்திலே காணப்படுகின்ற மேகங்களும் வானவில்களும் பூமியிலே காணப்படுவதை போல இந்த காட்சி அமைகின்றது. களை களைந்த பிறகு நிறை நிறை கிடந்த பல் நிறத்த பூக்களும், வரிசையாக கிடைக்கின்ற பல நிற பூக்களும், வரைதவழ் முகில்களும் என்றால் உயரமான மலைகளிலே தவழ்கின்ற முகில்களும், வானவில்களும் தரையிடை பயன்பெற சார்ந்ததொக்குமால் பூமியிலே நாம் எல்லாம் அவற்றை பயன்படுத்துவதற்கு தகுந்தவரை பூமியிலேயே எளிதாக கை கொள்ளும் வண்ணம் அமைந்ததை போல் காணப்படுகின்றது என்று சொன்னார். இருள் முகில் உரள் பயிர் இடையலாம் தடித்து உருகெழ வயங்கியாங்கு உலவும் அன்னலார் திருமலர் பதமெல பெயர்த்தும் தேங்குடர் கரு நிமிரார் தழ கரையில் ஏறுவார். கலை கலைந்தாகிவிட்டது. இவங்க அந்த நிலத்திலிருந்து கரையில ஏறுறாங்க. அதாவது கரை என்பது என்னன்னா வயல் நின்று போகின்ற இடம். அந்த வயலினுடைய கரை என்பது ஒரு தென்னந்தோட்டமா இருக்கலாம், அல்லது ஒரு குளமா இருக்கலாம், அல்லது ஒரு வாழை தோட்டமா இருக்கலாம், அல்லது ஒரு கரும்பு வயலா இருக்கலாம். அப்ப இந்த நெல் சாகுபடி பண்ற வயலில் இருந்து அவர்கள் என்ன பண்றாங்க? தங்க வேலையை முடிச்சுட்டு ஏறி போறாங்க. அது எப்படி இருக்குன்னா இருள் முகில் உரள். உரள் என்பதும் இங்க ஓம சொல். இருண்ட மேகத்தை போன்ற பயிரிடை, அந்த பச்சை பசேலில் இருக்கின்ற மரகத பயில் நெற்பயிரின் நடுவிலே
தடித்து உருகெழ வயங்கியாங்கு. இந்த பெண்கள் பார்ப்பதற்கு மின்னலை போல் இருக்கின்றார்கள். அந்த மின்னலை எப்படி இருக்குன்னு கேட்டா அச்சம் தோன்ற விளங்கினார் போல இந்த பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அச்சம் தோன்ற ஏன் விளங்குகின்றார்கள் கேட்டா இவர்கள் அந்த கலையாக இருக்கின்ற மலர்களுக்கு தீங்கு செய்த காரணத்தினாலே அச்சத்தினை விளைவித்தவர்கள் தானே. ஆகவே அச்சத்தினை விளைவிக்கின்ற மின்னற்குடிகள் போல இவர்கள் தோன்றின்றார்கள். மின்னற்குடி என்பது மேகத்திலே தானே தோன்றும் என்று கேட்டால் அந்த மின்னல் கொடி தோன்றுகின்ற மேகம் போல மரகத பயிரானது காணப்படுகின்றது. அப்புறம் என்ன பண்றாங்க, திருமலர் பதமெல்லாம் பதம் மெல்ல பெயர்த்து மகாலட்சுமி உரைகின்ற செந்தாமரை மலர் போல் இருக்கின்ற அவருடைய பாதங்களை மெதுவாக அடி வைத்து பெயர்த்து தேங்குழல் கரு நிமிரு ஆர்த்தழ அவனுடைய இனிமையான அந்த கூந்தலிலே கருப்பான வண்டுகள் பறந்து எழுந்து வந்து அமரும் வண்ணம் ஆர்ப்பலி செய்யும் வண்ணம் தங்கள் வேலையை முடித்து விட்டு கரையேறி வீடுகளுக்கு செல்வார்கள் என்று சொன்னார். மிஞ்சிறு என்று ஒரு சொல், அது வண்டு என்று பொருள்படும். அது சமயத்துல நிமிரு என்று அந்த எழுத்துக்கள் இடம் மாறியும் பயன்படும். மிஞ்சிறு என்றாலும் நிமிரு என்றாலும் வண்டு. பெருங்களை கட்ட நீர் செறிவில் பண்டு போல் நறுங்களம் போரு கச்செக்கை நாடி வந்து உருங்களி ஓதிமும் உயங்கி வாடுவ வருங்களம் நாடியுள் மருகுமாந்தர் போல். பெரும் கலை என்றால் அழிக்கின்ற கலை, பயிரினை அழிக்கும் கலை. அந்த கலையினை கட்ட என்றால் அப்புறப்படுத்திய நீர் செருவில் பண்டு போல் நறுங்கள் அம்போருக செக்கை நாடி வந்து. அவ்வாறு அந்த கலைகளை பிடுங்கிய பிறகு இந்த கலைகளே வயலுக்கு வருகின்ற நீருக்கு தடையாக இருந்தன. அவை அப்புறப்படுத்திய பிறகு நீர் வந்து என்ன பண்ணுது, பண்டு போல அந்த வயல்களிலே வந்து தங்குகின்றது. அந்த வயலுக்கு முன்பெல்லாம் அங்கு மறந்திருக்கின்ற தாமரை மலரை நாடி அன்னங்கள் வந்திருக்கும். அந்த அன்னங்கள் முன்பு போல இப்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த தாமரை மலர்களை காணவில்லை. அதனால என்ன பண்ணுது, அந்த அன்னங்கள்லாம் நான் வந்து அமர்வதற்கு இந்த தாமரை மலர்கள் இங்கு இருந்தவை காணவில்லையே என்று சொல்லி ஓதிமம் என்று சொல்லப்படுகிற அன்னப்பட்சிகள்லாம் மனம் வருந்தோம். அந்த வருந்துகின்ற காட்சி எப்படி இருக்குன்னா, பாங்கேர் கூட்டத்திலே தோழியினுடைய துணையினால பகற்குறி அல்லது இரவுக்குறியில அந்த தலைவியை வந்து கூடி மகிழ்ந்த தலைவன் பிறகு அந்த தலைவியானவள் எச்சரிக்கப்பட்ட பிறகு, அதாவது அவ இனிமே வெளியில போகக்கூடாது, திரைப்புறம் காக்கக்கூடாது என்று சொல்லி அவளை வீட்டிலேயே பூட்டி வச்சிருவாங்க பெரியவங்க. அந்த எச்சரிக்கப்பட்ட பிறகு அந்த குறியிடத்திலே அவளை காண முடியாது. இருந்தாலும் அவள் இருந்த இடமாயிற்றே என்று சொல்லி வாளா வந்து பார்த்து விட்டு வருந்தி விட்டு போவான். அதே போல இந்த அன்னப்பட்சிகள் என்ன பண்ணுகின்றன, அந்த தாமரை மலர்கள் மறந்த இடத்திலே வந்து தாமரை மலர்களை காணவில்லையே என்று வருந்தி கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் அந்த விளை நிலம் என்ன பண்ணுதா, மிகவும் இளம்பாடு வறுமை நிகழ்ந்த நேரத்திலும் முன்பு இளையான்குடி மாரநாயனரை போல செல்வ செழிப்போடு இருந்த போது ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கு வேலைதோறும் அவர்கள் அருந்துவதற்கு அமுது படைத்த அந்த நாயனார் ஒன்றுமே இல்லாத காலத்திலும் இயன்ற வகையிலும் நள்ளிரவிலும் வருகின்ற ஒரு அடியாருக்கு அமுது படைக்க முயன்று வெற்றியோடு அமுது படைத்ததை போல அந்த வயல் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, தாமரை மலர்களை நாடி வந்த அன்னங்கள் வெறுங்கையோடு வாடி மீண்டு போகாமல் உங்களுக்கு இந்த கொழுமையான மீன்களை தருகின்றோம், உண்டு மகிழுங்கள் என்று சொல்லி அந்த வயல்கள் பலருக்கு பதிலாக மீன்களை தரும் என்று 92வது பாட்டுல சொன்னார். கொள்ளை போய் நனிவரம் கூர்ந்த காலையும் வள்ளியோர் விருந்தினர் வாட கண்பரோ கள்ளரா மலர் வளமிழந்தும் கார்வயல் வெள்ளனம் மகிழ மீன் விருந்து நல்குமால். கொள்ளை போதல் அப்படின்னா நிரம்ப கொடுத்தல். இடங்களினார் கொள்ளை போக கொடுத்தார் என்று வருகின்றது. கொள்ளை கொள்க என்று பறை அறிவித்தார். கொள்ளை கொள்ளுதல்னா வாரி கொண்டு போதல். பெருமிழை குறும்பர் அடியார்களா கொள்ளை முகந்தளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்க வீட்டுல அண்டாண்டாவா தங்க காசு வெள்ளி காசு வச்சிருக்கிறாரு. அடியார்கள் அவங்க பை எவ்வளவு கொள்ளுமோ அவற்றை முகந்து கொண்டு செல்லலாம். உங்க பை பெருசா இருந்தா இங்க நிறைய எடுத்துட்டு போலாம். அதுதான் கொள்ளை கொண்டு போதல். அவ்வாறு பெருமிழை குறும்பர் கொடுத்தார், இடங்கிழி நாயனார் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதை போல கொடுத்து வந்த வள்ளல்கள் அவர்கள் வறுமை கூர்ந்திருக்கின்ற நாளிலும் என்ன பண்ணுவாங்களா, இல்லை என்று சொல்ல விரும்பாத எதையாவது கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதே போல இந்த விளைநிலங்கள் எல்லாம் அன்னங்களுக்கு மீன்களை கொடுக்கின்றன. கொள்ளை போய் நனி, நனி என்றால் மிகவும்
வரம் கூர்ந்த காலையும், வரம் என்றால் வறுமை, இளம்பாடு நேர்ந்த, கூர்ந்த என்றால் அதிகரித்த, காலை என்றால் நேரம், அந்த காலத்திலும் வள்ளியோர் என்றால் வள்ளல் தன்மை கொண்டவர்கள். அப்ப வள்ளி என்பது வள்ளல் என்றாலும் வள்ளி என்றாலும் ஆண்பார் பெயர் தான். இகரை ஈற்ற ஆண்பார் பெயர் உண்டு. அம்பலத்து ஆடி என்பதை போல கொடுத்து பழகுவனுக்கு வள்ளி என்றும் சொல்லலாம். வள்ளியோர் என்றால் வள்ளல்கள். விருந்தினர் வாழ காண்பரோ, நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம வெறுங்கையோட போக விட மாட்டாங்க என்பதை போல கள்ளரா மலர்வளம் இழந்தும், தேன் குறையாத அந்த மலர் வளத்தினை இழந்து விட்டாலும் கூட கார் வயல், கார் என்பது நீருக்காகி வந்திருக்கின்றது, நீர் நிரம்பி இந்த வயலானது வெள்ளனம் மகிழ, வெண்மையான அந்த அன்னப்பட்சிகள் உள்ளம் மகிழும் வண்ணம் மீன் விருந்து நல்குமால் என்று ஒரு மீன் ஃபிஸ்ட் கொடுக்குது என்று சொன்னார். 94 பாட்டு. இதோடு அந்த களை பறித்தல் சிறப்பு என்ற பகுதியானது நிறைவேறுகின்றது. அடுத்தது பயிரினை எவ்வாறு வளர்க்கின்றார்கள், கதிர் விடுதல் சிறப்பு, அப்புறம் கதிர் முற்றுகின்ற சிறப்பு, விளைச்சல் சிறப்பு, அப்புறம் அந்த நெல்லினை அறிகின்ற சிறப்பு, அப்புறம் நெல்லினை கதிர் போராக செய்கின்ற சிறப்பு, அப்புறம் கடா விடுதல் சிறப்பு, தூற்றுதல் சிறப்பு, அப்புறம் அதை பயன் கொள்ளுதல் சிறப்பு என்று இவ்வாறு அந்த மருத நிறத்தினுடைய சிறப்பானது தொடர்ந்து நமக்கு சொல்லப்படும். அவற்றை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. ஜித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.